அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல. இதுவரை ஏன் விசாரிக்கல? இதுவரை ஏன் அவர் கைது செய்யல? ஏன் செய்யல? ஏன் செய்யல? அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல? என்ன நடந்ததுன்னு. கோயம்புத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும் போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள். நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி. காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள், அஜித் குமார் கொலையில் இந்த மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க, இந்த சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டி என்ன. அதை திருப்பி அதை விட்டு விடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னது யார்? எதுக்காக விட்டீர்கள்? இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கீங்களே கைது செய்யாமல். காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல பேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன், குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும், துணை முதல்வர் தெரியும், அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன்? அப்படின்னா என்ன நடக்குது? இந்த 5 பேர் அடித்துக் கொன்ற 5 பேர் அவர்களே இந்த முடிவை எடுத்ததல்ல. அவர்களே போய் அஜித்தை அடிச்சு விசாரிக்கணும், தண்ணீர்னு கேட்கும்போது மிளகாப்பொடியை கொடுக்கணும், பிறப்பூர்ல மிளகாப்பொடியை போட்டு சித்திரவதை செஞ்சு அவன்கிட்ட அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல. அப்ப யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரிலே அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள்? இதுதான் கேள்வி. எந்த அதிகாரி சொன்னவன் யார்? அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணி நீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாற்ற துடிக்கிறாய்? தான் கேள்வி. அவன் யார்? அவர் நேரடியாக தலையிட்டு இங்கே இவ்வளவு தூரம் அடிச்சு சித்திரவதை செஞ்சு விசாரிக்கிற அளவிற்கு இந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? இப்படி எல்லா குற்ற வழக்கிலையும் இந்த காவல்துறை இதுபோல நடவடிக்கை எடுக்குமா? எடுத்திருக்கிறதா? இதுபோல எடுத்திருக்கிறதா? எடுக்குமா? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சு. தெரியாம நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம், உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன், நிவாரணம் தர்றேன், அவ்வளவு தர்றேன், இது தர்றேன், 3 சென்ட் தர்றேன், 3/4 சென்ட் தர்றேன், அரை சென்ட் தர்றேன், 1/4 சென்ட் தர்றேன். டேய், உங்களை புதைக்கிறதுக்கு தாண்டா அந்த 3 சென்ட் இருக்கு. உங்களை புதைக்கிறதுக்கு என்ன கொடுமை பாரு. அப்பவே நீ குற்றவாளி, நீ நேர்மையற்றவன். நேர்மையற்றவன். உலகத்துல ஒரு தலைவனா எப்படி இருக்குன்னு பாருடா. எங்க தாத்தா காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அக்கா மகன் ஜவஹர் மேல ஒரு கொலை வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டு குற்றவாளி, அவரும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறாருன்னு வருதுடா. பெத்த தாய் செத்து போனாடா, கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் தலைவன். பெத்த தாய் முதலமைச்சர் கொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்திலே காவல்துறை மந்திரி இன்னொரு தாத்தன் கக்கன் ஜவஹரை கைது செஞ்சிட்டலான்னு கேட்கிறாரு. எங்க? தாய்க்கு கொல்லி வச்ச இடத்துல. ஐயா அக்கா மகன் ஜவஹர். அக்கா மகன்னா ஜவஹரை விட்டுருவீங்களா கக்கன்னு கேட்கிறாப்ல. சொந்த அக்கா மகனா இருந்தாலும் நேர்மையான நடவடிக்கை எடுக்க அவன் தான்டா தலைவன் இந்த நாட்டுல. நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொன்னுட்டு கொன்ன சொன்னவன் எவன்டா அவன் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அவன் பாதுகாப்பா இருக்கான். எப்படி எப்படி இருக்கு? என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன், இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை எவரவர் குற்றவாளி, குற்ற பின்னணி எவன் அக்யூஸ்ட் இருக்காம்பாரு, எவன் அயோக்கிய, எவன் நல்லவன் நேர்மையற்றவன், எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான், எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான், எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான். இதாண்டா திராவிட ஆட்சி, திராவிட மாடல். ஒரு நேர்மையாளனை கூட உயர் பதவியில் வைக்காது. தனக்காக குண்டாஸ் அடியால் வேலை செய்யற எவனவன் இருக்கான அந்த அதிகாரியத்தான் உயர் பதவியில் வைக்கும். அதனாலதான் இப்படிப்பட்ட கேடுகள். எத்தனை கேள்வி? இதுவரை அது கேட்டாங்க பாரு. சிபிஐ விசாரணை கேட்கிறோம்.
இது மாதிரி ஒரு சீட்டிங், இது மாதிரி ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்க முடியாது. என் உடன் பிறந்தார்களே, நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை வழக்குகளை இவங்க மத்திய புலனாய்வுக்கு சிபிஐக்கு மாத்தி இருக்கிறார்கள். எந்த வழக்கில் நியாயம் கிடைக்க பெற்றிருக்கிறது? சிபிஐ விசாரிச்சு உண்மையை சொல்லியிருக்கு என்று ஒரு வழக்கில் சொல்லுங்க பாப்பா. மாநில உரிமை பேசியவர்கள், மாநில சுயாட்சி பேசியவர்கள், மாநில உரிமை காவல்துறை, மாண்புமிகு தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழே, அவருடைய அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய துறை காவல்துறை. தன்னுடைய காவல்துறை, தனக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை சரியாக விசாரிக்காது, அது சரியாக நீதியை விசாரித்து நிலைநாட்டாது. தனக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு காவல்படை, இது எதுவுமே சரியில்லை. அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை செய்யுங்கள் என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள். உங்களுடைய காவல்துறை சரியில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று பொருள். அப்போ இது அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் பதவி விலகுவதை தவிர வேற வழி இல்லை. என்னால் கையால் ஆகல, என்னால சரியா விசாரிக்க முடியல அப்படின்னா தோற்று போனது உங்க அரசு, தோற்று போனது உங்களுடைய காவல்துறை. நான் மதிக்கிறேன், எங்களின் காவல்துறையை நான் மதிக்கிறேன். உங்களிடத்துல ஒண்ணு கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை? குற்றம் தெளிவாக தெரியுது, நடந்தது என்ன தெளிவா தெரியுது. 5 காவலர்கள் போனார்கள், தம்பி அஜித்தை விசாரிக்கணும் என்கிற பேரில் அடித்து கொன்று விட்டார்கள். குற்றம் நிகழ்ந்தது தெரியுது, கண்கூடா தெரியுது. இங்கே வேண்டியது நடவடிக்கை தானே ஒழிய, நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப நடவடிக்கை தான் வேணும், விசாரணை தேவையில்லை. இங்க விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றால் தான் விசாரணை தேவை. இங்கதான் என்ன நடந்ததுன்னு தெரியுதே. ஒரு பொம்பளை வந்தா என் நகையை காணாமன்னு சொன்னா, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ குற்றப்பதிவும் கொடுக்கல, திரும்ப அவசர அவசரமா 5 பேர் வந்தான், அடிச்சான், கொன்னுட்டான், இது நடந்திருக்கு. எல்லாமே தவறு. இந்த தவறுக்கு தண்டனை தான், நடவடிக்கை தான், தீர்ப்பு தான், நீதிதான் வேண்டுமே ஒழிய விசாரணை இல்லை. இங்க விசாரிக்க வேண்டிய தேவையில்லையே. நாம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 5 காவலர்களிடத்திலே விசாரிச்சு உங்களை அஜித்தை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரி யார்? அது கேட்கணும். அந்த அதிகாரி கிட்ட உனக்கு அஜித்தை எஃப்ஐஆர் கூட போடாமல் நீ அஜித்தை அடித்து துன்புறுத்தி அவனை விசாரிக்க சொல்லி உனக்கு உத்தரவிட்ட மேலதிகாரி யார்? இப்ப எங்க இருக்கான் வில்ல? எங்க இருக்கான்? இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் எவன் இவனுக்கு சொன்னானோ அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அவரை மறைப்பதற்கு இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்து விட்டு 3 சென்ட் கொடுக்கிறது, ஒரு வேலை 80 கிலோமீட்டருக்கு அங்கே கொடுக்கிறது. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது நீ. என்னது 2 நாள் போவான், 3ஆவது நாள் வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வருவான். 80 கிலோமீட்டர் போய் வந்தான்னா இது வேலை இல்ல, வேண்டாத வேலை. இது ஒரு ஆட்சி. இது மட்டுமில்லை என் உடன் பிறந்தார்களே, இது மட்டும் இல்ல, இப்படி எண்ணற்ற பல வழக்குகள் இருக்கு. தங்கச்சி ஸ்ரீமதி கல்லூரி மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்துட்டா. நாங்க சொல்றோம் அவள் பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு கீழே தூக்கி வீசப்பட்டிருக்காள் என்று நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனா நீங்க அதை தற்கொலைங்கிறீங்க. தற்கொலைனா எதனால தற்கொலை, ஏன் தற்கொலை? அவ இறந்துட்டா, 2 வருஷம் ஆயிடுச்சு. விசாரணை தெரியுமா? 2 நீதிபதிகள் விசாரிக்க, சிபிசிஐடி விசாரணை, அகில இந்தியா முழுமைக்கு விசாரணை. அன்பு மக்களே, ஒரே ஒரு ஊர்ல விசாரிக்க, ஒரே ஒரு வீட்டுல ஒரு 300 குடும்பம் இருக்குமா, 400 குடும்பம் இருக்குமா, 500 குடும்பம் இருக்குமா, 1000 குடும்பத்தை வைப்போம். 1000 குடும்பத்துல விசாரிக்க 2 வருஷமா என் அன்பு சொந்தங்களே, 2 வருஷமா விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கு? இன்னும் விசாரிக்கிறார்கள்.